ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேபி இல்லம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேவையான பொருட்கள் இப்போ பார்க்கலாம். 400 கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். 200 கிராம் மஷ்ரூம் எடுத்து அதையும் நல்லா கிளீன் பண்ணிட்டு சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணியிருக்கேன். 2 பெரிய தக்காளியும் அதே மாதிரி நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை, அப்புறம் நட்சத்திரப்பூ இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு சமையல் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் கெட்டி தயிர் நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நெய், தேவையான அளவுக்கு நெய், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் 4 பெரிய பச்சை மிளகாய நீளமா கட் பண்ணியிருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவை கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இவ்வளவுதாங்க தேவையான பொருட்கள். இப்ப நாம பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர் அடுப்புல வச்சுக்கோங்க. அதுல நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொருள் எல்லாம் ஒன்னொன்னு அதுல போட்டுக்கலாம். இந்த மசாலா பொருள் எல்லாம் எண்ணெயில நல்லா பொரிஞ்சு வாசனை வர ஆரம்பிக்கும் போது நம்ம வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குங்க. குக்கர்லயே நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சீக்கிரமா வேலை முடியும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடலாம். இப்ப வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த சமயத்துல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய போட்டுக்கலாம். இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு எனக்கு சொல்லுங்க. நீங்க கேட்குற மாதிரி வீடியோ நான் கண்டிப்பா கொடுக்க ட்ரை பண்றேன். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த சமயத்துல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் அதுல போட்டுக்கலாம். மஷ்ரூம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மசாலாவை அதில் போட்டுக்கலாம். இப்போ பிரியாணி மசாலா தூள் போட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கிளீன் பண்ணி வச்சிருக்கிற புதினாவையும் அதோட போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்யில பாதி அளவுக்கு இப்போ போட்டுக்கலாம். அதாவது 1.5 ஸ்பூன் அளவுக்கு இப்போ போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தயிர் நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சிருக்கிறேன். நம்ம கடையாம அப்படியே ஊற்றும் போது திரியா இருக்கும். அதனால நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சிருக்கிற தயிரை அதோட ஊத்திக்கலாம். இப்போ இதுக்கு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இந்த மஷ்ரூம்ல இருந்து கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு.
இந்த சமயத்துல நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியில இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வடிகட்டிட்டு நம்ம இந்த மசாலாவோடய போட்டு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசி வந்து இந்த ஆயில்லையும் அப்புறம் நெய்யிலையும் நல்லா கலந்து விடும்போது நமக்கு பிரியாணி வந்து உடையாம உதிரி உதிரியா நல்லா கிடைக்கும். ஒரு நிமிஷம் இதோட ஃப்ரை பண்ணி விட்டா போதும். நான் வந்து பிரியாணி அரிசி வந்து பாஸ்மதி அரிசி வந்து இந்த டம்ளர்ல 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். ஆனா இப்ப வந்து நம்ம தண்ணி எப்படி ஊத்த போறோம்னா நான் வந்து 1.5க்கு 2 டம்ளர் அந்த மாதிரி தண்ணி விடுவேன். இப்ப வந்து மஷ்ரூம்லயே கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்க. அதனால நான் இப்ப 1.5க்கு 1.5 அந்த மாதிரி தான் தண்ணி ஊத்த போறேன். மஷ்ரூம் பிரியாணி செய்யும் போது மட்டும் தண்ணி கொஞ்சம் கம்மியா ஊத்திக்கோங்க. மஷ்ரூம்ல இருந்து கொஞ்சம் தண்ணி வரும். நான் வந்து 1.5 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரோட மூடியை போட்டுட்டு வெயிட் போட்டுடலாம். இது வந்து சிம்ல வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு விசில் விடுங்க. அப்புறம் விசில் வந்ததுக்கு அப்புறமா சிம்ல வச்சுட்டு 3 நிமிஷம் வச்சிருங்க. விசில் வரணும்னு அவசியம் இல்லை. 3 நிமிஷம் முடிஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். இப்ப பாருங்க பிரியாணி எவ்வளவு நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு பாருங்க. இப்ப வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் வந்து பிரியாணில ஊத்திக்கலாம். நெய் வந்து உங்க இஷ்டம் தாங்க. நான் சொல்லியிருக்க அளவு தான் போடணும்னு இல்லை. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இன்னும் அதிகமா கூட நீங்க போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் நம்ம போட்டுக்கலாம். அரிசி உடையாம மெதுவா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இங்க பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்கு பாருங்க. பிரியாணி உதிரி உதிரா இருக்கு. இதோட நம்ம ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். மொத்தமே ஒரு 15 நிமிஷத்துல நம்ம இந்த பிரியாணி பண்ணி முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.